வலிமையும் வரும் என்பதை தெரிந்து கொள். இது புட்டும் தேங்காய் பூவும் மாதிரி பாருங்கள். அரிசி மாவும் போட்டு தேங்காய் பூவும் போடுற மாதிரி கடவுள் கொஞ்சம் துன்பத்தை தந்தா பிறகு கொஞ்சம் தேங்காய் பூ போடுவான். கொஞ்சம் ரெஸ்ட்டாக லேசாயிரு பிறகு கொஞ்சம் புட்டு போடுவான். அப்படி இருந்தால் தானே புட்டு ருசி. வாழ்க்கை ருசிக்க வேணுமானால் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அடுக்குவான். அதில் தான் இந்த சினிமா கவிஞனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தான் வள்ளுவனும். சரிங்க, பாம்பு வந்து கொத்துகையில் பாலுமனம் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று கண்ணதாசன் கேட்டானே, அதுக்கு என்ன பதில் என்றால், திருவள்ளுவர் துன்பத்தை பார்த்து சிரி என்று சொல்லவில்லை. அது புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சினிமா கவிஞன் ஒரு உற்சாகத்தில் படிச்சுட்டு போகிறான், அதை நாம் அதையும் ரசிப்போம், அது வேற. உண்மை என்னவென்றால், இடுக்கண் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதற்கு அடுத்தூர்வது அகுதொப்பதில். மா போடுறார் கடவுள்டா நினைச்சுக்கொள்ள, அடுத்தது தேங்காய் பூ போட போறார். துன்பம் வர்ற பொழுது ஒரு ஆறுதல் என்னவென்று கேட்டால், அடுத்தது இன்பம் வர போகிறது என்று நினை, சிரிப்பு வரும். அதைத்தான் சொல்றார். துன்பத்தை நினைச்சு சிரி என்று சொல்ல இல்லை. இருள் வந்துவிட்டால் என்ன ஒரு ஆறுதல் இருதல் வந்துவிட்டால் அடுத்தது நம்பிக்கையாக ஒளிதான். இன்றைக்கும் இருள், நாளைக்கும் இருள், நாளண்டைக்கும் இருள், எப்போ ஒளி வரும் என்று தெரியாட்டி மனம் குழம்பிப்போம். இருட்டு வந்துட்டாலே தெரியுது அடுத்தது பகல் தான் என்று. ஆகவே இருள் வருகிற பொழுது மகிழ் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அடுத்தது பகல் வரப்போகிறது என்று நினைத்து மகிழ் என்றுதான் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ இந்த வரிசை நமக்கு தெரிய வேண்டும். இந்த ஊழ் என்ற வரிசை நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் சுற்றி 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 உங்களை வந்து தொடும். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆயிட்டுன்றா, விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா? இது ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் உடனே எடுத்தோன்னு தத்துவம் இதைத்தான் கேட்பான். அப்போ விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா? இதுக்கு என்ன பதில்? வெல்ல முடியும், வெல்ல முடியாது. விதியை வெல்ல முடியுமா என்று கேட்டால் வெல்ல முடியும், முடியாதா என்று கேட்டால் முடியாது. இது சொல்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆள் கொண்டையும் கட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது. வேற ஒன்றும் இல்லை பாருங்க. விதியை அது என்னென்றால், இது கேள்வி ஏன் வந்தது என்று கேட்டால், பெரிய பெரிய ஞானியர்கள் வெல்லலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அருணகிரிநாதர் பாடுகிற பொழுது பாடுகிறார், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று பாடுகிறார். அவ்வினைக்கு இவ்வினை என்று கூறும் அறிவிலிகால் என்கிறார் சம்பந்தர். வினைக்கு வினை விளையும் என்று சொல்கிறார். முட்டாள் பயிர்களை என்று சம்பந்தர் சொல்கிறார். செய்வினை வந்து தீண்டப்பெறாத திருநீலகண்டம் என்று பாடி முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? வினையை வெல்லலாம் என்று அர்த்தம். இது போதாது என்று கேட்டால் ஒரு கதையும் வச்சுட்டான். காலனை காலால் உதைத்தல் பாடி மார்க்கண்டேயருக்கு விதி இருந்தது சாகிறதுக்கு சிவபெருமான் வந்து ஒரு உதவு விட்டார், காலன் செத்து போனான் என்றார். அப்ப விதியை வெல்லலாமா இல்லையா என்றால் வெல்லலாம் என்று அர்த்தமாகிவிடும். ஆனால் வெல்ல முடியாது என்பதுதான் நியாயம். அப்போ வெல்லலாம் என்றது என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள். விதியை வெல்லலாம் என்று சொன்னேனே, இது குழப்பமான பதில் அல்ல, தெளிவான பதில். வெல்லலாம் என்றால் எப்படி வெல்லலாம் என்றால், குறித்த ஒரு பிறவியிலே உங்களுக்கென்று ஒரு துன்பம் வருகிறது, வலிந்து நினைத்தீர்களானால் இந்த பிறவியிலே அந்த துன்பம் உங்களை தொடாமல் பண்ணலாம். கொஞ்சம் புத்திக்கு எடுத்து விளங்குங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய கடும் நோய் வந்து விட்டது, என் விதி ஊழ். அது நாளைக்கு மருந்து அதிகாரம் சொல்ல போகிறேன், அதில் மிச்ச விவரம் சொல்லுவேன். எனக்கு ஒரு துன்பம் வந்து விட்டது, கடும் துன்பம் தாங்க முடியவில்லை. நான் இதை வெல்லுவேன் என்று வலிமையாக நான் நினைத்து உறுதியாக தெய்வ நம்பிக்கையோடு அதை பற்றினால் அந்த வினை என்னை பற்றாமல் செய்ய முடியும். சத்தியம். இது பெரிய, அதால் தான் ஞானியர்களை தேடி தேடி ஓடுறது. ஞானியர்கள் சில நேரத்தில் கருணை செய்தால் இந்த துன்பம் நீங்கிப்போம், துன்பம் நீங்கிப்போம். டாக்டர் MS உதயமூர்த்தி எனக்கு சொன்னார். அவர் தமக்கைக்கு மகளுக்கு ஒரு அபூர்வமான கேன்சர் வயிற்றில் வந்துட்டு தான். டாக்டர் MS உதயமூர்த்தி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தவர், மிகப்பெரிய ஒரு பெரிய விஞ்ஞானி. என்னிடம் நேராக சொன்ன செய்தி. அவருக்கு ஒரே அக்கா, அவருக்கு ஒரே மகள். அந்த மகளுக்கு வயிற்றில் கேன்சர். இவர் அமெரிக்காவில் இருக்கிறார். தமக்கை மேலே ரொம்ப அன்புள்ளவர். தமக்கு தாங்க முடியாமல் அந்த பிள்ளையினுடைய இழப்பை சந்திக்க வேண்டி வரப்போ தாங்க முடியாமல் தம்பிக்கு எழுதி, நீ ஒருக்காவா வந்தா யாரும் டாக்டர் உன்ன பெயருக்காக டாக்டர்ஸ் பார்ப்பார்கள் வாண்டு கூப்பிட்டார். அவர் வந்தார். வந்து பார்த்தால் டாக்டர்ஸ்ட்டை கொண்டு போய் காட்டினா அவரே சொல்கிறார், தான் அவர் பெரிய புகழ் பெற்ற உலக புகழ் பெற்றவர். அவர் போய் எல்லா டாக்டர்ஸ்டையும் காட்டினா டாக்டர் சொல்லிவிட்டார்கள், மன்னிச்சு கொள்ளுங்க, இன்னும் 3 மாதம். இதனால் அபூர்வமாக வருகிற ஒரு நோய், மாற்ற முடியாது. மருந்து பார்த்து நோவை குறைக்கலாம். எல்லா டாக்டர்ஸும் ஒரே ரிப்போர்ட். தமக்கையோ கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ விசிறிச்சாமியார் திருவண்ணாமலையில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் வரை உயிரோடு இருந்தார். விசிறிச்சாமியார் ஒரு வெள்ளக்காரன். இந்த சாமியார்கிட்ட ஒரு அக்கா போக வேணும்ட்டு இந்த அக்கா கேட்டுதான். கேட்டால் இவர் சரி என்று கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த பெரிய விஞ்ஞானி இந்த கதை சொல்லிக்க பாருங்க, நான் திகைச்சு போனேன். அவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் சொன்னார், தான் போய் அங்கே திருவண்ணாமலையில் இறங்கி அந்த மடத்து வாசலுக்கு போனால் அப்போ தான் ஒருத்தன் வந்து கதவை திறக்கிறானாம்.
தனக்கு அதுவே நல்ல சகுனமாக பட்டுதுன்றார் விஞ்ஞானி. கதவு திறப்படுதுன்றா ஏதோ ஒரு நல்ல சகுனம் மாதிரி பட்டுதுன்றார் அவர். எனக்கு போய் குடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டார்களாம். அந்த சாமியார் வந்து உட்காராராம். அவர் நல்லா சிகரெட் அடிப்பாராம் அந்த சாமியார். அவர்கள் இதை கடந்தவர்கள். அப்படி வந்து உட்கார்ந்துருக்கா. தனக்கு இதில் நம்பிக்கையே இல்லையா. காவுக்காக போய் உட்கார்ந்துருந்தா அவர் மிஸ்டர் உதயமூர்த்தி காமிட்டார். தான் திகைச்சு போனாராம். தனக்கும் அவருக்கு முன்னுக்கு எந்த தொடர்பும் இல்லை. கூப்பிட்டவுடனே தான் கூட்டிட்டு போனோடனே எங்கே நீ கூட்டின அந்த பிள்ளையண்டாராம். பிள்ளையை கூட்டுது பக்கத்தில் இருத்து விட்டால் அந்த பிள்ளையை மடியில் இருக்க சொன்னாராம். இருந்து அந்த பிள்ளையில வயிறெல்லாம் தடவினாராம். அவர் ஃபாதர்ன்ட்டு தான் கடவுளை கூப்பிடுவாராம். ஏதோ இங்கிலீஷில் சொல்லி வைத்த தடவினாராம். நீ போயிட்டு வாண்டுட்டாராம். இதை சொன்னவர் வச்சு நீங்கள் நான் ஒரு சொல்லு போய் இல்லாமல் சொல்லுங்கள். அவர் சொல்கிறார் பாருங்க, வந்து அடுத்த நாள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போனால் டாக்டர்ஸ் அந்த வருத்தத்துக்கான அடையாளமே அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு விட்டார்களாம். அந்த வருத்தத்துக்கான அடையாளமே அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு விட்டார்களாம். அப்போ இது என்ன என்று சொல்வது? அது அந்த பிள்ளையினுடைய விதியா என்று கேட்டால் விதி மாறி இருக்கிறது. வலிமையாக நினை. ஒரு நல்ல கடவுளுடைய துணையோடு, ஒரு ஞானியினுடைய துணையோடு, அல்லது ஒரு நல்ல பெரியவனுடைய துணையோடு ஒரு விஷயத்தை நீ வலிமையாக நினைத்தால் நீ நினைக்கிற உனக்கு வகுக்கப்பட்ட விதியை கடக்க முடியும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்றால், அப்படி கடப்பது என்பது குறித்த ஒரு பிறவியில் தான் நீ கடக்க முடியும். இந்த பிறவியில் வர வேண்டிய துன்பத்தை நீ அடுத்த பிறவிக்கு தள்ளி போடலாம். ஆனால் அது நீ அனுபவிக்க வேண்டிய வினை என்றபடியால் அதற்கு அடுத்த பிறவியிலே அது முன்னுக்கு வந்து ரெடியாக நிற்கும். முன்னுக்கு வந்து ரெடியாக நிற்கும். நீ இந்த பிறவியில் அனுபவித்து முடிச்சுட்டேண்டவை அடுத்த பிறவியில் உனக்கு அந்த துன்பம் இல்லை. இதில் என்ன உங்களுக்கு என்னண்டா நான் ஒன்று சொல்கிறேன். அப்படின்னா இந்த பிறவியில் தப்பிடலாம்டா போதுமாண்டா, அடுத்த பிறவியில இந்த உயிர் தாண்டா வருந்த போகுது. அது புரிஞ்சு கொள்ளுக்கோ. இப்போ இந்த பிறவியில் நான் வருந்துகிற வருத்தம் இருக்கிறதே ஏதோ ஒரு பிறவியிலே செய்ததல்லவா. இப்போ நான் துடிக்கிற துடிப்பு அடுத்த பிறவியிலே இந்த உயிர் துடிக்க வேண்டுமா? அப்பப்போ முடிச்சுட்டா நிம்மதி பாருங்க. நான் நெடுக சொல்கிறது, இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நாட்களில் அம்மா பால் குத்த வருவாங்க. அது படுபாவிகள் என்ன செய்வாங்க, கியூவில் நிற்க வச்சு தான் குத்துவாங்க. ஊசியை நெருப்பில் அப்படி சுட வச்சு தான் குத்துறது. ஊசி குத்துறதே கொடுமை, அதை சுட வச்சு குத்துறது. அப்போ கியூவில் நின்றா அதில் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், இந்த கடைசியில் நிற்கிறவரை பார்க்கணும். இங்கே குத்த இவர் இப்படி நிற்பார். இவருக்கு குத்து இல்லை, இவருக்கு தான் குத்து. இந்த வினையை நினைச்சு பயம் எனக்கும் குத்து விழப்போகுது குத்து இருக்கு பாருங்க. குத்தினோடனே இது ரொம்ப ஈஸியாக இருக்கேன்ற மாதிரி இருக்கும். அவருக்கு குத்தினோடனே இதுக்கு தானே இவ்வளோ நேரம் பயந்து தலை விட்டு சிரிச்சு கொண்டு மற்றவரை பார்ப்பான். அவர் கடைசியில் எப்படி நிற்பார்? நான் என்னக்கு சொல்கிறேன் என்று கேட்டால், ஒரு துன்பம் வரப்போகுதுண்டா அனுபவித்து கிடக்கிறது வினாடி தான். அதை நீ அரியசில் போட்டு வச்சாயண்டா இது என்றைக்கோ என்ன குத்த போகுதுன்ட்டு நினைச்சு பயப்படுறது இருக்கே, அது ரொம்ப கொடுமை. அதனால தான் ஞானியர்கள் என்ன செய்தார்கள், மன வலிமை இருந்தும் வினை வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். ரமண மகரிஷிக்கு கேன்சர், அவர் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதம் பண்ணினார். உடைஞ்ச முட்டையிலிருந்து குஞ்சு வர பண்ணினவர். அவர் நினைச்சிருந்தால் செய்திருக்க முடியும், மாற்ற முடியும். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், அது எனக்கு வந்த வினை, நான் அதை தீர்த்து முடிக்கிறேன். ஏனென்றால் அது பக்குவப்பட்டு விட்ட வினை. அது எப்படியும் என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க என்ன எங்கே பிடிக்கலாம் என்று. இந்த பிறவியில் நீ ரொம்ப வலிமையாக நினைச்சு கஷ்டப்பட்டு தள்ளிட்டே, ஆனால் அடுத்த பிறவியில் அது உன்னை தொடப்போகுது. அதை விட முடிச்சுடு. நல்ல சுகமான உதாரணம் வரணும் பாருங்க. ஒரு குற்றம் செய்து ஜெயில் தண்டனை தந்தாச்சு, 3 மாதம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுடு. நிம்மதியாக வந்து பலியில் உலாவுவேன். சில குற்றவாளி இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஏதாவது ஓட்ட வச்சு உடைச்சு கங்கை வச்சு போலீஸ்காரனை அடிச்சு விட்டுட்டு ஓடி வந்துடுவான் வெளியில். தப்ப முடியும். ஆனால் அவர் அம்பிட்டால் இந்த தண்டனையை முதல் கொடுத்து பிறகு தப்பினதுக்கான தண்டனை பிறகு கொடுப்பான். தப்பி வந்தவன் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகவே வினை அனுபவங்களை அப்பப்ப தீர்த்து விட வேண்டும். இதுதான் நமக்கு ஊழல சொல்லி தந்தவர்கள். ஆகவே தான் நான் சொன்னேன், தப்ப முடியுமா, வலிமையா நினைச்சா குறிச்ச ஒரு பிறவியில தப்பலாம். தப்ப முடியாது என்று சொன்னது ஏதோ ஒரு பிறவியிலே அது உன்னை தொடத்தான் போகிறது. ஏனென்றால் நீ அனுபவித்த வினையை நீயே அனுபவித்துத்தான் முடிக்க வேண்டும். இதுதான் விதி. இந்த விதி கொள்கையை கொண்டு வந்து திருவள்ளுவர் எங்கே வைக்கிறார் அதை நன்றாக மறந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான், அது திருவள்ளுவர் சொல்லுற சொல்ல கணவருக்கு குழப்பம். அதாவது ஊழிற் பெருவழி யாவுல கேட்கிறார். ஊழை விட பெரிய வலிமையான ஒன்று இருக்கிறதா? ஒன்று சூழினும் தான் முந்துரும் என்றார். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும், நீ எவ்வளவுதான் அதை வெல்ல வேணும் என்று நினைத்தாலும், நீ வெல்ல போடுகிற திட்டம் இருக்கிறதே, சூழ் என்பது சூழ்ச்சி. நீ அதை வெல்வதற்காக ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறாயே, அந்த சூழ்ச்சியினுடைய முன்னுக்கு வந்து தான் உட்கார்ந்துருக்கும். சொன்னா என்னமோ தெரியவில்லை. பாரதத்தில் அந்த ஒரு அரசன், பாரத குடும்பத்திலே வந்த கடைசி அரசன். பாரத போரெல்லாம் முடிஞ்சது, பின்னுக்கு ஒருத்தன் வந்தான், அர்ஜுனனுக்கு பேரனுக்கு பேரன். ஒரு நாள் சபையில் இருக்கிற பொழுது வியாச முனிவர் வந்துவிட்டார். பேசி கொண்டிருக்கிற பொழுது இவன், அது சுருக்கமாக சொல்கிறேன், பேசி கொண்டிருக்கிற பொழுது இவன் கேட்டான், நீங்கள் நினைச்சிருந்தா முற்றும் திறந்த முனிவராயிட்டு மகாபாரத போரை தடுத்திருக்க முடியாதா என்றார்.
வியாசர் சொன்னார், டே அது விதியடா, அது தப்ப முடியாது, நீங்கள் எப்படியும் அந்த போர் நடந்துதான் இருக்கும், சும்மா அந்த சமாதானம் பண்ணாதீங்க. நீங்கள் நினைச்சிருந்தா சூதாட தர்மன் உட்காருகிற பொழுது தர்மனே சூதாடாத என்று சொன்னால் தர்மன் கேட்டிருப்பான், உங்களுக்கு தெரியும். துரியோதனன் கேட்காம விட்டுருப்பான், தர்மன் கேட்டிருப்பான். நீங்க சொல்லி இருந்தா தர்மன் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு பணிஞ்சிருப்பான், போர் வந்திருக்காதே. இல்லை, நான் சொல்லி இருந்தாலும் தர்மன் போராடி சூதாடி இருப்பான், போர் வந்திருக்கும். இவனுக்கு கோபம் வந்தது, இது சும்மா நீங்க சமாளிக்கிறீங்க. வியாசருக்கு கோபம் வந்துடுது. இப்ப வியாசர் சொன்னார், அப்படியா, அப்ப முன்னுக்கு தெரிஞ்சா காப்பாத்தி போடுவியா? ஓ, காப்பாத்துவேன். இவன் சொன்னார், வியாசர் சொன்னார், 10 நாள்ல உனக்கு பிரம்மகஸ்தி தோஷம் பிடிக்க போகுது, முடிஞ்சா காப்பாற்ற போயிட்டார். பிரம்மஸ்தி தோஷம் என்றது பிராமணனை கொல்லுகிற பாவம். இவன் நடிச்சு போனான், இதனடா சும்மா தர்க்கத்துக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனையா போச்சு என்று சொல்லி உடனே கூட்டம் போட்டான், 5-6 மீட்டிங் போட்டான். எல்லா பெரிய அந்தணர்கள், முனிவர்கள், படித்தவர்கள், அறம் படிச்சவங்க கூட இது என்ன சொல்லலாம், இப்படி வியாசர் சொல்லியிருக்காரு, நான் இதுலேருந்து தப்ப வேணும், என்ன செய்யறதுன்னு கேட்டான். கேட்ட உடனே இவர்கள் சொன்னார்கள், ஒரு பெரிய யாகம் இருக்கிறது, செய்தால் அந்த வினை தீரும். ஆக 10 நாள் யாகம் தொடங்கி விட்டார்கள். இன்னும் 10 நாள் இருக்கிறது. 10 நாள் யாகம், பெரிய ஓமகுண்டம் படுத்து நெய் குடங்குடமா வாத்து அக்கினியா எரியுது. முடிச்சிருந்து இவன் யாகம் நடத்தினான். 9 நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் முடிய இன்னும் 10 நிமிஷம். எல்லாரையும் சொன்னான், எல்லாம் ரெடியா இருங்க, எனக்கு பிரம்மஸ்தி தோஷம் பெறப்படாது, ரெடியா இருக்கிறான். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, முடிஞ்சது 10 நாள். நாளைக்கு பார்க்கிறன் வியாசர் ஒரு கையிட்டு இவன் நினைச்சான். நிமிந்து பார்த்தான், இந்த யாகம் தலைமை வகிச்சு செய்து கொண்டிருந்த அந்தனர் நெய் எடுத்து அக்கினிக்குள்ள வாத்து கொண்டிருக்கிறார். அவர் 10 நாள் முடிச்சிருந்ததால அவருக்கு தூக்கம் வந்துட்டுது, கண் தூங்குது. அவர் மேல இப்படி கண் தூங்குறதை இவன் பார்த்தான். இன்னும் 1 நிமிஷம். அட கடைசி நிமிஷத்துல இந்த மனுஷன் யாகத்தை கெடுக்க போதேன்னு இவன் நினைச்சான். என்ன செய்தான், இவரை தட்டி எழுப்பி விடுவோம், இந்த 1 நிமிஷத்துல இவர் பலதாக மந்திரத்தை சொல்லாம விட்டா பிழை வந்துருமே என்று தட்டி எழுப்புவோம் நினைச்சான். காப்பு கட்டின குறுக்களை கையால தொடப்படாதுன்னு நினைச்சான். பக்கத்துல பார்த்தான் தர்ப்ப புல் இருந்தது, இந்த புல்லை எடுத்தான். புல்லை எடுத்து அவற்றை முதுகுல இப்படி மெல்ல தட்டி விடுவோம் இப்படி தட்டினான். இதுல அநியாயம் பாருங்க. இவர் அந்த 1 நிமிஷம் நித்திரையில ஒரு கனவு கண்டுட்டார். அந்த கனவுல அவர் என்ன செய்யறாருன்னா, காட்டுக்குள்ள போய் ஒரு நடுக்காட்டுக்குள்ள அம்புட்டு போனார். அவர் ஒரு புலி திறத்துது, இது சும்மா புலி திறத்துது. இவர் ஓடுறார், புலி திறத்துது, இவர் ஓடுறார், புலி திறத்துது, இவர் ஓடுறார். கிட்டடியில வந்து புலி இவரை முதுக பிடிக்க போது இப்படி காலை தூக்கிட்டு இவர் கனவு கண்டு கேட்கதான் இவன் தர்ப்பப்பை அழுகுகிறான். கனவும் நனவும் கலந்தது. புலி தன்னை முதுகுல தொட்டுட்டு பாஞ்சு விட்டார் முன்னுக்கு. அக்னி குண்டத்தில் விழுந்து எரிஞ்சு போனார். இதுதான் தான் முந்துரும். நீ ஒன்று சூழினும் நீ என்னதான் கெட்டித்தனம் பண்ணினாலும் அந்த கெட்டித்தனத்துக்குள்ள முன்னுக்கு வந்து நிற்கும், தப்ப முடியாது. 2 விஷயம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஒன்று நேத்துக்கொள், சில பேரிடம் கல்வி வந்து கொட்டி கிடக்கிறது. எப்படி கிடைக்கிறது என்றால் அதற்கான ஊழ் அவனிடம் இருந்தது. அதுபோல செல்வம் சில பேரிடம் கொட்டி கிடக்கிறது, அதற்கான கல்வி அடையாளமே அவனிடம் இல்லை. பொருளை ஆக்கவும் படைக்கவும் காக்கவும் புத்திசாலித்தனம் வேணும். புத்தியே இல்லாதவன் கனவேர் பெரிய பெரிய முதலாளியா இருக்கிறான். ஆச்சரியம் பாருங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவர்களிடம் அந்த அந்த வியாபாரம் அவர்களுக்கு செழிக்கும். மற்ற விஷயத்தில் அவர்கள் ரொம்ப சாதாரணமானவராக இருப்பார்கள். எப்படி முடியுது? பெரிய புத்திசாலித்தான பெரிய பொருளாதாரத்தில் PhD முடிச்சவன் போவான், போய் கொடுத்த காசையும் தொலைச்சு போட்டு வந்து நிற்பான். இவனுக்கு ஆனாவனான் சரியா தெரியாது. கணக்கு பண்ணி செய்தானடா 5 ரூபா 50 ரூபாயா மாறும். எப்படி நான் முடியுது என்று கேட்டா திருவள்ளுவர் சொல்கிறார், அதுதான் ஊழினுடைய வலிமை. எவ்வளவுதான் நீ முயன்றாலும் அதை விட சொல்ற, அது தனியே பொருளிலே தான் இது இருக்கிறது என்று நினையாதீர்கள். பொருள் இன்பத்திலே தான் ஊழ், கல்வியிலேயும் ஊழ் உண்டு. கல்விக்கு ஊழ் சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் சொல்லுகிறார், கல்வியிலே என்ன விதி என்றால், படிச்சுடலாம், நீ படித்தாலும் உண்மையை தரிசிக்காமலே காலம் முழுக்க வீணாகி கொண்டிருப்பாய். அப்படி இருந்தால் உனக்கு கல்விக்கான ஊழ் இல்லை என்று அர்த்தம். சில பேர் ரொம்ப படித்து உண்மைகளை தரிசிக்காமல் பொய்களையே நிரூபணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி படித்தா பொழுது திருவள்ளுவர் சொல்வார், நுண்ணிய நூல் பல கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீ என்னதான் படித்தாலும் உனக்கு உன்னுடைய விதியினாலே விதிக்கப்பட்ட அளவுதான் உனக்கு அறிவு வேலை செய்ய போது, அதுக்கு மேல வேலை செய்யாது. மாற்றம் தெரியும். அப்படி தெரிஞ்சுட்டது என்றால் பார்த்திருந்து கொத்தடா மீன கொக்கக்க கூர்த்த பருவத்து அதன் கொத்தக்க சீர்த்த இடத்து. அப்ப விதி பிழைச்சுண்டா கொஞ்ச நேரம் அடங்கி கிட. அது என்னண்டா நமக்கு ஆட்டின கால ஆட்டாம இருக்க முடியுது இல்லையா? அதுதானே நமக்கு பிரச்சனை. நான் எப்படி எல்லாம் இருந்தான் என்ன சும்மா இருக்க சொல்றாரா திருவேண்டா, சும்மா இருக்கத்தான் வேணும். இப்போ உனக்கு விதி, அந்த நேரம் பெருமுயற்சி செய்யாதே, பிறகு விதி மாறுகிற பொழுது செய். இங்கே விட்ட நட்டத்தையும் நீ அங்கே லாபமாக்குவாய் என்று விதியை வெல்வதற்கான வழியையும் சொல்லித் தருகிறார். அந்த ஊழ் என்ற அதிகாரம் அறத்தின் காரணமாய் வருவது பொருளின்பங்களுக்கு காரணமாய் இருப்பதென்றபடியால் அறத்தினுடைய முடிவிலே பொருளின்பத்தினுடைய தொடக்கத்திலே ஊழியல் என்ற அந்த இயலை வைத்த அமைப்பு இருக்கிறதே, அது வியக்கத்தக்க அமைப்பு. ஊழை புரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களை சமநிலையாக நாம் கையாளலாம் என்று கூறி இன்றைய உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன்.